இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குழா போட்டு அதுக்கு தேவையான பொருள் அரிசி மாவு அரைச்சி வறுத்து வச்சுருக்கோம், தேங்காய், இதில் கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி தெளிச்சுட்டு உருண்டை இல்லாமல் பிசைஞ்சு வச்சுட்டுக்கிறேன். இப்போது குழா போட்டு பண்ணலாம். இல்லை இப்படி தேங்காய் போட்டுட்டு அடியில் தேங்காய் போட்டுட்டு இதை உள்ளே போடலாம். இது மேலே தேங்காய் போடலாம். இங்கே ஒரு டேக்ஸில் புட்டு இது பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தூரம் தண்ணி வச்சுருக்கேன். இது தண்ணி கொச்சோன்னு இதை போட்டு மூடி இது மேலே வச்சிடணும். குழா புட்டு இருந்தால் குழா புட்டு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இட்லி குண்டால வச்சுட்டு இட்லி தட்டு மேலே இந்த மாவை போட்டு 10 நிமிஷம் தண்ணி தெளிச்சுட்டு 10 நிமிஷம் மூடி வைங்க. சீக்கிரம் ரெடியாகிடும். இப்போ புட்டு நல்லா வெந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணலாம். சுவையான குழா புட்டு ரெடி. இந்த வீடியோ பாருங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.